தமிழ், என்ன கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டேங்கிற? ஜானு உங்ககிட்ட பர்த்டேவை பிளான் பண்ண சொன்னாங்க, நீ அம்மா கிட்ட ஒப்படைச்சிட்ட. இப்போ நான் எவ்வளவு எக்ஸைட்டடா பேசிட்டு இருக்கேன், சும்மா வார்த்தைக்கு சூப்பர்னு சொல்லிட்டு இருக்க. வேற என்ன சொல்றீங்க சிபி சார்? நீ எதுக்கு இப்படி இருக்கேன்னு எனக்கு புரியுது தமிழ். ஆமா சிபி சார், நாளைக்கு பர்த்டே மாமாவுக்கு தானே. அவர் ஆசைப்பட்டு ஒண்ணு கேட்டு அதை செய்யாம மத்தத பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு இருந்தா என்ன சார் அர்த்தம்? இதை பாரு தமிழ், அம்மாவும் ஜானுவும் ஒரு விஷயம் வேணான்னு சொன்னா அது வேணாதான். நீ இதுல தலையிட்டு திரும்ப கெட்ட பேர் வாங்கிக்காத. இந்த பேச்சை இத்தோட விட்டுரு. அவங்க வீட்டுக்கு வர வேணாம். வந்தா பர்த்டே பார்ட்டி மாதிரி இருக்காது. மறுபடியும் எல்லாருக்கும் பெரிய சங்கடமா போயிரும் தமிழ். அதனால இத்தோட இந்த டாபிக்கை விட்டுரு. ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன். சரிங்க சார். அத்தை என் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்கா? சும்மா ஃபார்மாலிட்டிக்காக எல்லாம் சொல்ல வேண்டாம். உங்க மனசுல இருக்கிறத சொல்லுங்க. தமிழ், எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு தமிழ். நீ ரொம்ப உண்மையானவ. உன்னால ஒரு சின்ன பொய்யை கூட பேச முடியாது. உன்னால யாருக்கும் காயமும் ஆகாது. சில நேரம் எல்லாருக்கும் நல்லது பண்ண நினைச்சுதான் நீ எல்லார்கிட்டையும் திட்டு வாங்குவ, தப்பான பேரும் சம்பாதிச்சுப்ப. இதை பாரு தமிழ், உன்னை பத்தி யாராவது என்கிட்ட தப்பா சொன்னா கூட நான் அதை நம்ப மாட்டேன். ஏன்னா எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். சிபி சார், என்ன நீங்க இவ்வளவு நம்புறீங்களா? ஆனா நான் உங்ககிட்ட எவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சிருக்கேன். கண்டிப்பா நான் உண்மையை சொன்னா எனக்கு நீங்க சப்போர்ட்டா இருப்பீங்கன்னு தோணுது. நீங்க எந்த அளவுக்கு என் மேல நம்பிக்கை வச்சிருப்பீங்கன்னு தெரிஞ்சா நான் முன்னாடியே உங்ககிட்ட உண்மையை சொல்லிருப்பேன். தமிழ், தமிழ், என்ன தமிழ், என்ன யோசிச்சுட்டு இருக்க? நிறைய வேலை இருக்கு, போய் பாரு. சிபி சார், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். என்ன தமிழ், சொல்லு. அது 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 வந்து அம்மு அத்தை இருக்காங்கல்ல, ஆமா, அவங்க வேற யாரும் இல்ல தமிழ். அவங்க சிபி சார், நீங்க இங்கே இருங்க, எங்கேயுமே போயிடாதீங்க, நான் வந்து சொல்றேன். தமிழ், தோ வந்துட்டேன் ஜனாமா, இங்கே இருங்க சரியா? என்ன சொல்ல வர்றா? ஏன் இவ்வளவு தயங்குறா? அதுவும் அம்மா அதை பத்தி ஏதோ சொல்லணும்னு சொல்றா. என்னவா இருக்கும்?